அவங்க சொன்னா நீங்க எல்லாம் தயவு செய்து ஏப்பா ஏன் 19 பிறகுதான் கொடுப்பியா இப்ப ஏன் கூட கேளுங்க. யாராவது ஒரே ஒரு ஆள் கேளுங்க தயவுசெய்து நான் சொல்றேன். யாராவது திமுக காரன் ஓட்டு கேட்டு வந்தான்னா நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி ஏப்பா 19 ஓட்டு போட்டா தான் கொடுப்பீங்களா? இப்பயே கொடுக்க வேண்டிய உங்க ஆட்சி தானே நடக்குது, கொடுக்குறேப்பா அவர் 500 ரூபாய்க்கு சிலிண்டரு அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படியே போயிடுவா பேசாம. இதைத்தான் ஒரு மந்திரி கிட்ட லோக்கல் மந்திரி ஒருத்தர்கிட்ட ஒரு அம்மா கேட்டுட்டான். உடனே அவர் சொன்னாரா இங்க எல்லாம் பேசாத எல்லாம் பேசாத நேரவே மைக்க பிடிச்சி மிரட்டிட்டு பேசியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா பெண்களை ரொம்ப ஏமாத்திடுவானுங்க சீக்கிரமா. யாரு துணிஞ்சு நில்லுங்க. அடுத்த ஆட்சி அம்மா ஆட்சி வரணும். அம்மா ஆட்சி வந்தா தாலிக்கு தங்கம் கிடைக்கும். அப்புறம் டீசல் விலை பெட்ரோல் விலையை ரொம்ப கம்மி பண்ணுவாங்களாம். ஏதோ ரேட் சொல்லியிருப்பானுங்க. அதெல்லாம் சும்மா போற போக்குல என்ன வெந்ததை திருட்டு வந்ததை பேசுறாங்க. எல்லாம் எதையும் ரெண்டாவது இப்ப திமுக கார புதுசா ஒண்ணு சொல்லிட்டு வரானுங்க. என்னன்னு கேட்டா நாங்க கேஸ் விலையை 500 ரூபாய் குறைப்போம். கேஸ் தயவுசெய்து நான் கேட்கிறேன், ரொம்ப கோச்சிக்கிறாதீங்க, ஏமாந்து விடாதீங்க. நீங்க எல்லாம் பிரிச்சு போயிடுங்க, எல்லாம் பிரிச்சு போயிடுங்க, எல்லாம் கேட்பாங்க, நம்பிடாதீங்க. 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறவங்க நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன். 500 ரூபாய்க்கு இப்ப கேஸ் கொடுக்குறோன்னு சொல்றவங்க ஏன் நீங்க ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சாதான் கொடுப்பானுங்களா? ஏன் இப்ப அவன் தானே ஆட்சியா இருக்கா? உங்கள் வீட்டு பிள்ளை ராஜசேகர் அவர்களுக்கு நீங்கள் இறந்தைகளை திரட்டி வாக்களிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் எல்லாம் உங்களைத்தான் ரொம்ப அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இப்பவே கரண்ட் பில் ஏறி போச்சு. கரண்ட் பில் 3 மடங்கு ஏறி போயிருக்கு. ஆமா, முகத்துல பாரு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு அம்மா இப்படி பாருங்க. அம்மா அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க, அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவ்வளவுதான்மா, சூப்பர்மா. ஏமா கை நடக்குதுப்பா. கேட்டுக்கொள்கின்றேன். என்னை வெற்றி பெற செய்தால் இந்த பகுதி உங்களுக்கு இது வாக்குறுதியாக தருகின்றேன். என்னை வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக அனைத்து நீங்க சொல்லுகின்ற அனைத்து குறைகளையும் தீர்த்து வைப்பேன் என்று இந்த நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் இரட்டை இலட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை சந்தித்து அதில் உள்ள குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை களைய செய்வேன் என்று இந்த நேரத்தில் ஒரு உறுதியை தருகின்றேன். அதே போன்று ஒரு சில இடங்களிலே இந்த பட்டா போன்ற பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்காங்க, பஸ் வரல அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வாக்களித்தால் அந்த குறைகள்லாம் தீர்ந்துவிடும் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு வாக்களித்தால் நான் உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்கள் குறைகளை தீர்ப்பேன் என்று இந்த உறுதியை தந்து ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்த இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உட்பட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, ரெட்டையில தான். அம்மாவின் சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சின்னம், புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியோட சின்னம், இரட்டை சின்னம். இரட்டை இலட்சத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நம்ம வீட்டில் சும்மா இருப்பாங்க தம்பி மாதிரிலாம், அந்த தம்பிக்கெல்லாம் வேலை வாங்கி தரத்துக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணுறாரு. தனியார் கம்பெனிலும் சரி, அரசாங்க வேலையிலும் சரி, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்கு உண்டான முயற்சி எடுத்து ஒரு சிறப்பாக பணியாற்றுறாரு. அதே போல் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அருமை தம்பி சகோதரர்கள் சொன்னாங்க பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட்டா என்ன 3 சென்ட் பட்டா கொடுத்து தான் ஆகணும், ஒரு அரசாங்கம் இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஒன்று இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்து ஆகணும். அதே போன்று மின் இணைப்பு இல்லை, மின்சாரம் இல்லை, வீட்டுக்கு மின் இணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போன்று இந்த T10 பஸ் வந்துருந்தது, அதை நிறுத்தியிருக்காங்க பொழுது. இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும்? நீங்கள் நான் வெற்றி பெற வச்சு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அதிகாரிகிட்ட எப்படி அணுகி அந்த வேலையை செய்கிறோன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி வேணும். 40 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஊராட்சியில் 40 ஆண்டு காலம் நிர்வாகம் பண்ணியிருக்கேன். எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், நீ ஊருக்கு காட்டினது போதும், போப்பா தம்பி, நீ போய் காஞ்சிபுரம் தொகுதி ஃபுல்லாக பணி ஆற்று, அங்கே மக்களுக்கு சேவை செய் அப்படின்ட்டு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்னை வேட்பாளர் அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த வேட்பாளரை பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது எம்பி ஆகிறது யார் கையில் இருக்குது? மக்களாகிய உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை உருவாக்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பது இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன். எனவே அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, திமுகலாம் மற்ற எதிர்கட்சிக்காரெலாம் 1000 சொல்லி வருவோம் பாருங்க. மாநில அரசு, மத்திய அரசு, இது ரெண்டுத்தையும் எதிர்த்து உட்காந்து அனுப்பினாங்க. நீங்கள் இதை வாக்களித்தா தான் நாங்கள் அந்த வேலையை செய்ய முடியும். அதனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சட்டமன்ற எலெக்ஷன் வரும். கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வருவாங்க. நீங்கள் வர வைப்பீங்க. ஏன்னு சொன்னால் அம்மா விட்டுட்டு போகும்போது அந்த பணிகளை செவ்வனேன்னு சொல்லி எல்லா மகளுக்கும் கொடுக்கல. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க மாட்டேன்றாங்க. மின் கட்டணம் எவ்வளோ கட்டுறீங்க? தயவுசெய்து சொல்லுங்கள். 1500 கட்டணும், நீங்கள் 4500 கட்டுவீங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கத்தை நான் குறை சொல்லணும்னு சொல்ல, அரசாங்கம் சரியாக நடக்கலை. அதனால் இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய குறைகள் தீரும் என்று இந்த நேரத்தில் சொல்லி அனைவரும் இரட்டை இலட்சத்தை வாக்களிக்குமாறு உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற தொகுதியிலே சட்டமன்ற தொகுதி வாரியாக சந்தித்து வருகின்றோம். அப்பொழுது அதுதான் சொல்லுகின்ற நம்முடைய குறைகள் தீர்ந்துவிடும். எனவே இதெல்லாம் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். இது எல்லாம் ஏன்னு சொன்னால் திமுக எல்லாம் 1000 எதனா பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க. 520 வாக்குறுதி கொடுத்தாரு. அதில் 1-2 கூட நிறைவேற்ற அதுதான் எல்லா செயலாளர்கள் நன்றிப்பாங்க. எல்லாரும் நன்றிப்பாங்க.